ஹாய் கைஸ், இப்போ நம்ம எதில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரி காருன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இப்போ இந்த சொப்பன சுந்தரி கார் நம்ம ட்ரைவ் போகிறோம். என்ன ப்ரோ டிரைவிங் இன்ஜின்லாம் ஒன்றுமே இல்லையான்னு கேட்காங்க. அதெல்லாம் இன்ஜின்லலாம் ஒன்றுமே இருக்காது. சொப்பன சுந்தரி கார்னு பேர் எதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஏம்மா ஏப்பா சீட்டை பார்த்தீங்கல்ல தரமாக இருக்கும். இந்த மாதிரி சீட்டு வந்து இங்கே கிடைக்காது. அதாவது இங்கே கிடைக்காது, தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோவா பார்க்க முடியாது. இந்த மாதிரி சீட்டு நீங்கள் வெளிநாட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். பேரே சும்மா அப்படி இருக்கு. அப்புறம் வண்டி அப்படி இருக்குமா கேட்காங்க. இந்த வண்டியில் வந்து ஸ்பீடோமீட்டர்லேருந்து எல்லாம் இருக்குது, சாவியும் இருக்குது. நான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். கீரை பார்த்தீங்கல்ல எவ்வா எங்கள் சைடு நெட்டு இதுதான் ஹேண்ட் பிரேக்கு. தூக்கி விட்டாச்சு, போட்டாச்சு. ஹேண்ட்பேர் கையில் பிடிச்சி சுற்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரைட்டு. அதாவது நான் வந்து தனியாக அந்த வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா இது வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை, அதனால் தனியாக ஓட்ட முடியாது. ஒரு டீமை கூப்பிட்டு அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு. அதில் தான் ஹைலைட். இந்த வண்டியை வந்து தனியாக யாராலுமே ஓட்ட முடியாது. இந்த வண்டி ஓட்டனா ஒரு டீமே வேணும். ஏம்மா அதான் இந்த வண்டி சொப்பன சுந்தரி. அதேமாதிரி இந்த சுந்தரியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பேக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டே இருக்காது. ஏன்னா அதான் லைட்டு. அதாவது அதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி தந்துடுவாங்க. நம்ம இப்படி ஜாலியாக இருந்தால் அப்படி அம்மா அப்படி மேலே உட்காந்துக்கலாம். சும்மா அங்கே பாருங்க, ஜம்புக்கு ஜல்லோ நல்லா டான்ஸ் ஆடும். அப்புறமா அந்த வண்டியை பற்றி கருத்து என்னன்னு சொல்லுங்கள். வேணா வாங்கிக்கோங்கப்பா. ஒரு ரெண்டு லட்ச ரூபா தான். 2 லட்ச ரூபா தான். சூப்பராக இருக்கும். அதான் ஒரு காரை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்தோம். வர்ற வழியில் தான் சுந்தரியை பார்த்தேன். நல்லா இருந்த ஆள். அதே மாதிரி வண்டியில் போகும்போச்சில் எல்லோரும் ஸ்ட்ரீட் பெல்ட் தானே போடுவாங்க. இந்த வண்டியில் போகும்போது ஹெல்மெட்டு போடணும். அதுதான் இதில் ஹெல்மெட் உடத்துல வச்சுருக்காங்க. ஓகேயா? அதே மாதிரி சொப்பன சுந்தரி கார் வந்து இது ஒன்று தான் இருக்குது. தூக்கம் இல்லை, இதை தூக்கலாம் இல்லை, இதை அப்படி தூக்குவாங்க தெரியுமா? தூக்கம் இல்லை, அதான் ஹைலைட்டு. அதேமாதிரி இன்ஜின்லாம் எதுவும் இருக்காது. இது என்ன பண்ணுன்னா வண்டி வந்து 100 பேர், இந்த 100 பேர்லாம் வேணாம், நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து தள்ளிட்டு தான் போகணும். அது இந்த காரில் ஹைலைட்டு. இன்ஜின் எதுவும் இருக்காது. நீங்கள் தான் ஸ்டேரிங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கணும். ஓகேயா? இங்கே பாருங்கள், ஒரு 2, அதாவது இதில் 2 தான் திறக்கிறது இருக்கும். அந்த சைடு 2 இதில் திறக்கிறது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை, 2 சைட்லேயும் திறக்கிறதுலாம் இருக்காது. அதேமாதிரி திறக்கவும் முடியாது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கணும். இது திறக்க முடியுது. என்ன துரு பிடிச்சிருக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் காரு. துரு பிடிச்சா தான் கார் மாதிரி இருக்கும். ஓகேயா? மற்றபடி கிளாஸ்லாம் இது இப்போ என்னமோ சொல்லுவாங்களே, கன்னால் சுட்டா கூட கிளாஸ் உடையாது. கொரில்லா கிளாஸ் போட்டு தந்துருக்காங்க. அது மாதிரி இதெல்லாம் நீட்டாக அவங்களுக்கு வந்துடும். இந்தா அதாவது அது வண்டியிலேருந்து இதை ஒர்க்காகாது. நம்மளே இப்படி கை வச்சு தேய்ச்சிக்கணும். ஐயோ ரைட். இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். எல்லாம் உருவி தேய்ச்சிக்க வேண்டியதான். சரிங்களா? பார்த்துக்கோங்க. மற்றபடி வண்டியை குறைய சொல்ல முடியாது. இது என்ன ஒரு ஹைலைட்னா, போலீஸ்காரங்க பிடிக்கவே மாட்டாங்க இந்த வண்டியை ஓட்டினா. ஏன்னா வண்டிக்கு நம்பர் பிளேட்டே கிடையாது. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ரொம்பாட்டில் நீங்கள் வச்சு ஓட்டலாம். அப்பா என்ன தூக்க தான் முடியல. தூக்குவாங்க, எப்படி தூக்குவாங்கன்னு தெரில. எதுவும் ஸ்ப்ரிங்கு உண்டு நினைக்கிறேன் கீழே. செமையாக இருக்கும். மற்றபடி இந்த காரை பற்றி நீங்கள் குறைய சொல்ல முடியாது. ஏன்ட்டு 2 லட்ச ரூபா தான் நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஆல்ரெடி ஒரு கார் வாங்கிட்டேன், அதனால தான் இப்போ எதுவும் வாங்கலை. சரிங்களா? இந்த கண்ணாடி கூட உங்களுக்கு வந்துருங்க கிளியராக, வெறித்தனமாக இருக்கும். ரைட்டு. முக்கியமாக பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த இப்போலாம் ரொம்ப இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை எங்கே கொண்டு போய் விட்டாலும் எந்த பையனும் இந்த காரை தொடக்கூட மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு செமையாக இருக்கும் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா பயப்படுவாங்க, இந்த காரை தொடுறதுக்கே பயப்படுவாங்க. ஐயோ இப்படி ஒரு காரா, எப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது லைட்ஸு கிடையாது, ஒரு ஆரன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் நவுளுங்க இந்த அலாரம் அடித்து காட்டுறதுக்கு ஒரே ஒன்று தான். 2 3 கொடுக்க மாட்டோம், ஒன்று தான். லைட் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சும்மா தான். அங்கே பாருங்க, ஒன்றுமே கிடையாது. ஆனால் சூப்பராக இருக்கும் வண்டி. பாட்டில் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் ஓட்டிகிட்டு போக முடியாது, 4 பேர் வச்சு தள்ளிட்டு தான் போகணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அந்த வண்டி டிசைனு. அதே மாதிரி டிக்கிலாம் உண்டான்னு கேட்டிங்கன்னா டிக்கிலாம் கிடையாது. இதில் எக்ஸ் மாதிரி போட்டுருக்காங்களா, இதை கலத்தி நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். டிக்கி பின்னால் இருக்க டிக்கி தூக்கி கேட்டவா? சூப்பர். அதாவது இப்போ வந்து டிக்கி வந்து இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்குது. டிக்கிலாம் வேலை செய்யுது கைஸ், நல்லா தான் இருக்குது. வேணா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிருங்க. அப்பா மற்றபடி செமையாக தான் இருக்கும் எல்லாமே. எங்கே பார்த்தீங்களா சைலன்சரை பார்த்தீங்கல்ல, இது என்ன காரு, ஏதோ ஒரு காரை, இந்த கூடின காருக்கு கூட அந்த சைலன்சர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காருக்கு மட்டும் தான் சைலன்சர் கொடுத்துருப்பாங்க. செமையாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த வண்டியில் உள்ள என்ன கருத்துகள் அப்படிங்க, இந்த வண்டி வேறு ஏதாட்டும் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ப்ரோ ஏதாட்டும் எனக்கு பேசணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் கீழே சொல்லலாம். உங்கள் பாருங்க கீக்கில் சம்முன்னு இருக்கும், சூப்பராக இருக்கா. ஹேண்ட் பிரேக்கு இப்போ நான் அதை எடுத்து விட்டேன்னா கார் பேரும், ஆனால் வேண்டாம்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். சாவி எல்லாமே இருக்குது கைஸ், வேணாம் வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சுற்றி சுற்றி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 காரில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த பெயிண்ட்டு எக்ஸ்பென்சிவ் பெயிண்ட்டு. ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று ரெட்டு. எக்ஸ்பென்சிவ், கிடைக்காது அவ்வளோ இது. அதே மாதிரி முன்னால் மட்டும் தான் இது வரும். ஏன்னா ஃபுல் ஏசி காரு, ஏசி காரு 4 சைடு 5 சைடு. அதாவது முன்னால் இருந்து மட்டும் தான் காற்று வராது, பின்னாலேருந்து காற்று வரும், 2 சைட்லேருந்து காற்று பயங்கரமாக வரும். அதுதான் இந்த வண்டியில் ஹைலைட்டு. நீங்கள் ஒம்பாட்டில் எடுத்துகிட்டு பறக்கலாம். ஆனால் 4 பேர் வேணும் வண்டியை தள்ளுறதுக்கு. அது மட்டும் தான். அதுமாதிரி டயர் வந்து நல்லா ஒர்த்தாக தான் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கல்ல. நல்லா தான் பாருங்க, சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இந்த வண்டியை பற்றி கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.